வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர் பைமோட் ஷாப்பிங் ஆப் கமரைஸ் பிரைவேட் லிமிடெட். பைமோட். பழமொழிகள் என்பது ஒரு சமூகத்தின் பழமையான சிந்தனைகள், அறிவு சொத்துக்கள், அனுபவ குறிப்புகள் என்பது ஆகும். தமிழ் பழமொழிகள் மற்றும் அதன் விளக்கம். 1. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? பொருள்: கழுதைக்கு கற்பூர வாசம் தெரியாது. உண்மையான பொருள் விளக்கம்: கழுதைக்கு தெரியுமாம் கற்பூர வாசனை. கழு என்பது ஒரு வகை கோரைப்புல். அது பாய் தைத்து படுத்து பார்த்தால் கற்பூர வாசனை தெரியும் என்பதே சரியான விளக்கம். தமிழ் பழமொழிகள் மற்றும் அதன் விளக்கம். 2. ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும். பொருள்: மற்றவர்கள் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் உன் குழந்தை தானாய் வளர்ந்து விடும் என்பது ஆகும். உண்மையான பொருள் விளக்கம்: ஊரான் வீட்டு பிள்ளையாகிய உன் கர்ப்பிணி மனைவியை பாசத்துடன் ஊட்டி வளர்த்தால் அவள் வயிற்றில் இருக்கும் உன் குழந்தையும் ஆரோக்கியமாக தானாய் வளரும் என்பதே உண்மையான பொருளாகும். தமிழ் பழமொழிகள் மற்றும் அதன் விளக்கம். 3. 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன் ஆவான். பொருள்: 1000 மக்களை கொன்றவன் பாதி வைத்தியன் அல்லது 1000 நோயாளிகளை கொன்றவன் பாதி வைத்தியன் ஆவான். உண்மையான பொருள் விளக்கம்: 1000 வரை கொண்டவன் அரை வைத்தியன் ஆவான் அல்லது நோயை போக்க 1000 வரை கொண்டு மருந்து கொடுப்பவன் அரை வைத்தியன் ஆவான். தமிழ் பழமொழிகள் மற்றும் அதன் விளக்கம். 4. களவும் கற்றும் மற. பொருள்: தீய பழக்கமான களவை நாம் கற்றுக்கொண்டு மறந்துவிட வேண்டும் அல்லது தீய பழக்கமான திருட்டை நாம் கற்றுக்கொண்டு மறைந்துவிட வேண்டும். உண்மையான பொருள் விளக்கம்: களவும் கத்து மற. களவு திருடுதல், கத்து பொய் சொல்லுதல். தீய பழக்கமான திருடுதல், பொய் சொல்லுதல் இவற்றை ஒருவன் தன் வாழ்நாளில் மறைந்து ஒழுக்கமாக இருக்க வேண்டும். வேடிக்கை பழமொழிகள் என்பதை பார்ப்போம். பட்டுக்கொட்டையும் கொட்டை பாக்கும். உண்டவன் வாய் தேடுவான், உண்ணாதவன் இலை தேடுவான். எண்ணி செய்கிறவன் கெட்டி,